மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். நாங்கள் 3 வாரங்களாக ஒரு மிக முக்கியமான தலைப்பின் கீழ் 2 சங்கீதங்களை ஒன்று சேர்த்து கற்று வருகிறோம். சங்கீதம் 67, சங்கீதம் 117. இந்த 2 அதிகாரங்களும் மிஷனரி சங்கீதங்கள். பழைய ஏற்பாட்டில் கூட தேவன் மிஷனரி தேவன் என்பதை நாங்கள் முதலாம் பாடத்தில் கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து இந்த மிஷனரி தேவனை குறித்தும் மிஷனரி ஊழியத்தை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நீர் மிஷனரி தேவன். நீர் ஆண்டவரே முழு உலகத்தையும் நேசிக்கும் தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், உலகத்தின் தேவ ஆட்டுக்குட்டி. இப்பொழுது நாங்கள் இந்த வேத பகுதிகளை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா கவன சிதறலையும் அப்புறப்படுத்தி உம்முடைய குரலுக்கு மாத்திரம் செவி கொடுக்க ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தயார் செய்து இந்த ஒரு மணி தியாலத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் அந்த மிஷனரி தரிசனத்தை தந்தருளும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். இன்று 3ஆம் பகுதி. இதுவரைக்கும் நாங்கள் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏ என்ற எழுத்தின் கீழ் மிஷனரி தேவன் யார்? மிக பெரிய என்ற வார்த்தைகளை வைத்து இந்த தேவனை குறித்து 10 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய பொறுமை, மிகப்பெரிய தேவ கோபாக்கினை என்றெல்லாம் 10 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். 2வது பி என்ற எழுத்தின் கீழ் மிஷனரி ஈடுபாடு. நாங்கள் எல்லாரும் இந்த மிஷனரி பணியில் ஈடுபட வேண்டும். அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு. முதலாம் நிபந்தனை போன வாரம் நாங்கள் பார்த்தோம், தரிசனம். 3 தரிசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். முதலாம் தரிசனம், முதலாம் புல்லட்டில் போட்டிருக்கிறோம், இன்றைய தரிசனம். அதாவது எங்களை சூழ்ந்திருக்கும் மக்களை நாங்கள் பார்த்து, ஐயோ இவங்க எல்லாம் ஆண்டவரை அறியாமல் மரிக்கப் போகிறார்களே, அழிவை காண போகிறார்களே, நித்தியமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து பிரிக்கப்பட போகிறார்களே என்ற ஒரு மிக பெரிய மனபாரம், ஆத்தும பாரம் ஏற்பட வேண்டும். நாங்கள் எங்களை சூழ்ந்துள்ள மக்களை எப்படி காண்கிறோம்? எந்த கண்களினால் பார்க்கிறோம்? மிஷனரி தேவனின் கண்களினால் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். அது முதலாம் தரிசனம். எங்களை சூழ்ந்துள்ள மக்கள், வீட்டில் உள்ள மக்கள், எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள், பட்டணங்களில் உள்ள மக்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள மக்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கும் மக்கள், இவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? அடுத்த ஸ்லைடில் 2ஆம் தரிசனம் என்ன என்று பார்ப்போம். அடுத்த ஸ்லைட். கடைசி கால தரிசனம். இது மிக அருமையான ஒரு காரியம். கடைசி காலத்தில் வேதத்தில் 2 இடங்களில் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா, மீகா புத்தகங்களில் எருசலேமில் இருக்கும் தேவாலயத்திற்கு மக்கள் ஓடி வருவார்கள். அந்த ஓடி வருவார்கள் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவர்கள் யாக்கோபின் தேவனை தரிசித்து அவரை ஆராதனை செய்வதற்காக, அவருடைய போதனைகளை கேட்பதற்காக, அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். அது கடைசி கால தரிசனம். அது இன்று நடைபெறவில்லை. அது எதிர்காலத்தில் நடைபெற போகிற ஒரு அருமையான சம்பவம். அந்த தரிசனமும் எங்களிடம் காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும். 3ஆம் தரிசனம், இது அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். தேவ சிங்காசனத்தை சூழ்ந்த காட்சி தரிசனம். இதை நாங்கள் போன முறை வாசிக்க ஆரம்பித்தோம். அதனால் திரும்பவும் வாசிப்பது மிக நல்லது. வெளிப்படுத்தல் 7:9. தேவ சிங்காசனத்தை சூழ்ந்த காட்சி தரிசனம்.
இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது, யோவான் பார்த்தபோது, இதோ, இப்ப கவனமாக அவதானிங்க, சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும். முழு உலகமும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. முழு உலகம், சகல ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள், வித்தியாசமான பாஷைகள் பேசும் மக்கள், ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். அப்ப சிங்காசனத்தை சூழ்ந்து ஒரு மிக பெரிய எண்ணிக்கையற்ற ஒரு ஜனத்திரள், தங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் அவர்கள் பொறுக்கப்பட்டு, தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து, அது வெற்றியின் சின்னம், அந்த குறிக்கோள்கள் வெற்றியின் சின்னம், சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவ்வளவு பெரிய ஜனத்தொகை மக்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், வெற்றியின் சின்னத்தை கைகளில் பிடித்து கொண்டு அவர்கள் மிக மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இது மூன்றாம் தரிசனம். இந்த தரிசனம் நாங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது அனுபவிக்க போகும் தரிசனம். ஆனால் இன்றைக்கு இந்த தரிசனம் எங்களை ஊக்குவிக்க வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் ஜனங்களுக்கும் வித்தியாசமான பாஷைகள் பேசும் மக்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து கூற, இது எங்களை ஊக்குவிக்க வேண்டிய வசனங்கள், தரிசனம். அடுத்த ஸ்லைடில் இரண்டாம் நிபந்தனை. முதலாம் நிபந்தனை இந்த மூன்று தரிசனங்கள். இரண்டாம் நிபந்தனை, ஒரு ஜெப பாரம் உருவாக்கப்பட வேண்டும். மிஷனரி ஈடுபாடு என்று சொன்னால் ஒரு மிக பெரிய ஜெப பாரத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் உருவாக்குவார். மத்தேயு 9:38 ஆண்டவர் இதை குறித்து எங்களுக்கு எடுத்து கூறினார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் ஜெபிக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். அதாவது ஆண்டவர் இன்னும் அநேக ஊழியக்காரர்களை இந்த அறுவடை செய்வதற்காக, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும். அந்த ஜெப பாரம் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும். ரோமர் 9 பவுலின் ஜெப பாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எதை குறித்து? அழிந்து போகும் தம்முடைய சொந்த மக்கள், யூத மக்கள். அவர்களை குறித்து மிகவும் துக்கப்பட்டார். இடைவிடாத மனவேதனை. இன்றைய மொழியில் சொல்ல போனால் டிப்ரெஷன். பவுலுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது. எதை குறித்து? யாரை குறித்து? அழிந்து போகும் தம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து. அதனால் ரோமர் 10:1 இவ்விதமாக எழுதுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? நாங்கள் வித்தியாசமான காரியங்களை விருப்பப்படுகிறோம். ஆனால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஆவல், விருப்பம் என் உள்ளத்தில் இருக்கின்றதா? அந்த விருப்பம் இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். அந்த விருப்பம், ஆவல் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்படைய வேண்டும். அதனால் நான் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படும் ஒரு காரியம், இந்த காலம் ரமதான். 30 நாட்களாக, கடந்த புதன்கிழமையிலிருந்து 30 நாட்களாக இஸ்லாமிய மக்கள் ரமதானை அனுசரிக்கிறார்கள். அதனால் இஸ்லாமிய மக்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம்.
இந்த காலகட்டத்தில். நீங்கள் அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப ஜெபங்கள், சபை ஜெபங்கள். எங்களை சூழ்ந்து எவ்வளவோ இஸ்லாமிய மக்கள், எவ்வளவோ இஸ்லாமிய நாடுகள். இந்த நாடுகளில் வாழும் மக்கள் ஆண்டவரை அறிய வர வேண்டும். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரட்சகரை அவர்கள் யார் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு மிக பெரிய ஜெபபாரமாக காணப்பட வேண்டும் எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும். சோ இது இரண்டாம் மிக முக்கியமான நிபந்தனை. அது வந்து ஜெபபாரம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் ஒரு படம். உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் ஆண்டவருடைய நாமத்துக்காக துன்புறுத்தப்படும் மக்கள். இது கூகுளில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிவப்பு நிறத்தில் இந்த நாடுகள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு இந்த நாடுகளுக்காக ஜெபிக்க கிறிஸ்தவ உலகம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. சோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சில நாடுகளை பாருங்கள். ஈராக், ஈரான், இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான், எகிப்து, எரிட்ரியா, இத்தியோப்பியா, இந்தியா, லாவோஸ், லெபனான், மலேசியா, மயன்மார் என்று எவ்வளவோ நாடுகள். சோ ஒவ்வொரு நாட்டுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க முடியும். இந்த படத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதில் மேலதிக விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகளை குறித்து. நாங்கள் திட்டவட்டமாக எதற்காக ஜெபிக்க வேண்டும். சோ இதுதான் ஜெபபாரம். நாடுகளுக்காக நாங்கள் செய்யும் ஜெபபாரம். எங்களுடைய சொந்த நாட்டுக்காக மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட எல்லா நாடுகளுக்காகவும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமுமாக சபைகளுமாக ஜெபிப்பது. அடுத்த ஸ்லைட். இது நாங்கள் படித்த வில்லியம் கேரி ஒரு பிரபல மிஷனரி. அவர் இந்தியாவில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக ஊழியம் செய்தார். அவரை பற்றி நாங்கள் விபரமாக ஒரு முந்தைய பாடத்தில் படித்தோம். அவர் சொன்ன ஒரு காரியம் ஆங்கிலத்தில், I will go down into the pit if you will hold the rope. நான் குழிக்குள் இறங்குவேன், நீங்கள் கயிறை பிடித்துக் கொள்ள வேண்டும் எனக்காக. அதன் அர்த்தம் என்ன? நான் எனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்வேன், பூர்த்தி செய்வேன். ஆனால் நீங்கள் எனக்காக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் நான் அந்த குழிக்குள் இறங்கி, இருண்ட குழிக்குள் இறங்கி அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியும். சோ இது அநேக சபைகளில் இந்த ஹோல்டிங் த ரோப் என்ற கருத்து அநேக சபைகளில் இன்று பாவிக்கப்படுகிறது. ஒரு மிஷனரி அந்த சபையிலிருந்து ஒரு நாட்டுக்கு அனுப்பப்படும் பொழுது சபையார் ஒரு பொருத்தனை செய்வார்கள். We will hold the rope for you. உங்களுக்காக நாங்கள் கயிறை இறுக பிடித்துக் கொள்வோம் ஜெபத்தின் மூலமாக. சோ இது ஒரு மிக அருமையான ஒரு காரியம். வெரி பியூட்டிஃபுல் இமேஜ். நாங்கள் எல்லாரும் இறுக அந்த கயிறை பிடித்துக் கொள்ள வேண்டும், ஒருமனப்பட்டு. அதை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. எந்த காரணத்துக்காகவும் மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதுவும் மிக கஷ்டமான இடங்களில் ஊழியம் செய்யும் மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது. அடுத்த ஸ்லைட். இந்த வில்லியம் கேரி ஒரு செருப்பு தொழிலாளி. அவர் செருப்புகளை தைத்து கொண்டிருக்கும் பொழுது சுவரில் ஒட்டப்பட்ட உலக வரைபடத்தை பார்த்து அழுது ஜெபிப்பார். இது அவர் இங்கிலாந்தில் இருக்கும் நாட்களில். அவர் கைகளில் சப்பாத்து தைத்து கொண்டிருப்பார். அவருடைய கண்கள் அந்த வரைபடத்தின் மேல் திசை திருப்பப்பட்டு அங்கிருக்கும் நாடுகளுக்காக அவர் பெரிய பாரத்தோடு ஜெபிப்பார். அதனால் அதே விதமாக நாங்களும் ஒரு வரைபடத்தை சுவரில் ஒட்டி அதை நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு ஜெபிக்க முடியும்.
இன்னும் ஒரு பிரபல மிஷனரி ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தி கொடுக்க விருப்பப்படுகிறேன். இவரும் இந்தியாவில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரி. இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பிரேயிங் ஜான் ஹைட். அவர் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பெயர் பிரேயிங் ஜான் ஹைட். 1892 வருடத்தில் இந்தியாவின் பஞ்சாப் பிரதேசத்திற்கு இவர் மிஷனரியாக ஊழியம் செய்ய வந்தார். இப்ப பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த மிக பெரிய பிளவீனங்கள் என்று சொல்லலாம், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். முதல், அவருக்கு செவிப்புலனற்ற, காது கேட்காது. காது கேட்காத ஒருவர் எப்படி போய் ஒரு மிஷனரியாக ஊழியம் செய்ய முடியும்? பாஷை, அந்த பஞ்சாப் பிரதேசத்து பாஷையை கற்றுக்கொள்வதில் மிக சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார். மாத்திரமல்ல, அவர் சென்ற இடத்தில் இருக்கும் மக்கள் அவரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். So 3 hits against him. காது கேட்காது, பாஷை கற்றுக்கொள்வதில் மிக கஷ்டப்பட்டார், அதைரியப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். இந்த மூன்றின் காரணங்களுக்காக அவர் ஒரு ஜெப வீரராக மாறினார். He became a prayer warrior. முழு இரவுகள் அவர் இந்தியாவுக்காகவும் பஞ்சாபுக்காகவும் ஜெபித்தார். முழு இரவுகள். அவருடைய ஒரு பிரதான ஜெபம் என்ன? ஆத்துமாக்களை எனக்கு தாரும் ஆண்டவரே, இல்லாவிடில் நான் மரிப்பேன் என்று புலம்பி ஜெபித்தார். இன்று யார் இப்படி ஜெபிக்கிறாங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எங்களுடைய சபைகளில் எவ்வளவு பேர் இவ்விதமாக ஜெபிப்பார்கள்? ஆத்துமாக்களை நீர் கொடுக்காவிட்டால் நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நான் மரித்து போவேன் என்று புலம்பி ஜெபித்தார். சோ இந்த பிரேயிங் ஹைட் தான் ஒரு சட்டத்தை உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் இந்தியாவிற்காக ஜெபிக்கும் ஒரு சட்டம். அவர் வாழ்ந்த காலத்தில் இது அநேகரால் அனுசரிக்கப்பட்டது. இது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சவாலாக கொடுக்கப்படுகிறது. இந்தியா ஒரு மிக பெரிய தேசம். சோ இந்தியா தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் ஜெபிக்க ஒரு பொருத்தனை செய்வது. எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அநேகர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் இப்ப அந்த 30 நிமிஷமும் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இல்லை. காலையில் 10 நிமிஷம், பகலில் 10 நிமிஷம், இரவில் 10 நிமிஷம், 30 நிமிஷம் வருது. அதுவும் உங்களுக்கு இந்தியாவை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் மாகாணமாக நீங்கள் ஜெபிக்க முடியும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சோ நாங்க பொதுவாக ஐயோ இந்தியாவில் இது நடக்குதே அது நடக்குதே என்று நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அது எதை எடுத்து காண்பிக்கின்றது? எங்களுடைய ஜெப குறைவு. இந்தியா போன்ற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிப்பது மிக 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 குறைவு. சோ இந்த பிரேயிங் ஜான் ஹைட் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறார். பாஷை கூட அவரால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற போதிலும் இந்தியாவுக்காக கண்ணீர் சிந்தி ஊக்கமாக இரவாக விழித்திருந்து புலம்பி அழுது ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் மிஷனரி ஈடுபாடு. 3 தரிசனங்கள் ஒரு மிக பெரிய ஜெப பாரம். இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். 3ஆம் காரியம் செல்லுதல். We have to go. செல்லுதல். இது வித்தியாசமான முறைகளில் இன்று நடைபெறுகிறது. வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்லுதல். வெளிநாடுகளுக்கு. நேற்றைய தினம் ஒரு யுவதி எனக்கு ஒரு காலை கொடுத்தார்கள். ருமேனியா நாட்டில் இருந்து, இலங்கையில் இருந்து ருமேனியா நாட்டுக்கு வேலை செய்வதற்காக போய் அங்கிருந்து எனக்கு ஒரு காலை கொடுத்தார்கள். அப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன், நீ ருமேனியா நாட்டில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறாய்.
அங்கிருக்கும் மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லு. இன்று பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்லாமிய நாடுகளுக்கு எவ்வளவு பேர் இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து வேலைக்காக, தொழிலுக்காக சென்றிருக்கிறார்கள். அது ஒரு அருமையான காரியம். ஏனென்றால் அந்த தொழில் மூலமாக மக்களுக்கு ஆண்டவரை அறிக்கை செய்வது. இதற்கு நான் சில உதாரணங்களை கொடுத்திருக்கிறேன். பணிப்பெண்கள், சவுதி அரேபியா, அது சவுதி அரேபியாவாக வர வேண்டும். சவுதி அரேபியா ஒரு பயங்கர இஸ்லாமிய நாடு. அங்கு யாரும் மிஷனரியாக போக முடியாது. ஆனால் பிலிப்பீன் தேசத்தை சேர்ந்த பணிப்பெண்கள் இந்த சவுதி அரேபியா நாட்டில் இருக்கும் ஆடம்பரமான வீடுகளுக்கு அழைக்கப்பட்டு, தொழிலுக்காக அழைக்கப்பட்டு, பிள்ளைகளை கவனிப்பதற்காக அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணிப்பெண்கள் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கும் கதைகளை கற்றுக் கொடுக்கிறாங்க, வேத பாடல்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு போய் இந்த கதைகளை சொல்றாங்க, பெற்றோருக்கு இந்த பாடல்களை பாடுறாங்க. அப்ப யாரும் உட்செல்ல முடியாத சவுதி அரேபியா இஸ்லாமிய வீடுகளுக்குள் ஆண்டவர் ஒரு சாட்சியை எழுப்பியிருக்கிறார், பணிப்பெண்கள் மூலமாக. நான் மிக பெரிதாக பாராட்டும் பிலிப்பீன் தேசத்து பணிப்பெண்கள். மருத்துவ பணிகளுக்காக நாங்கள் நாடுகளுக்கு செல்ல முடியும். மெடிக்கல் மிஷனரிஸ். சமீபத்தில் என்னோடைய கூட ஊழியம் செய்த ஒரு மிக அருமையான ஒரு வைத்தியர், டாக்டர் அலிட்டா பெல், தங்களுடைய 90ஆம் வயதில் காலமானார்கள். வடக்கு இந்தியாவில் ஒரு மிக கஷ்டமான இடத்தில் ஊழியம் செய்து ஒரு வைத்தியசாலையை அவர்கள் கட்டி எழுப்பி அநேக வட அமெரிக்காவில் இருந்து அநேக ஊழியக்காரரை அங்கு வரவழைத்து அங்கே ஒரு மிக அருமையான ஊழியம் இன்று கூட நடைபெற்று கொண்டு வருகிறது. மருத்துவ பணி. இன்னும் ஒரு விதத்தில் நாங்கள் இந்த நாடுகளுக்கு செல்லலாம், ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். அநேக நாடுகளுக்கு நீங்கள் ஆசிரியர்களாக செல்ல முடியும். அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய முடியும். வியாபாரிகள், வெவ்வேறு விதமான வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக விசா பெற்றுக்கொண்டு அந்த நாடுகளில் தங்கி வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது. விவசாயம், அக்ரிகல்ச்சர், விவசாய நிபுணர்கள் மிகவும் கஷ்டப்படும் இந்த நாடுகளுக்கு சென்று விவசாய முறைகளை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிக்கை செய்வது. தொழில்நுட்பம், டெக்னாலஜி. அநேக நாடுகளுக்கு டெக்னாலஜியை நாங்கள் தொழிலுக்காக செய்ய செல்லலாம். அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிக்கை செய்வது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷனரி, பங்களாதேஷ் நாடு, அதுவும் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு. அங்கே அவர் ஒரு மெக்கானிக் ஷாப்பை திறந்தார். பங்களாதேஷில் அநேக மோட்டார் சைக்கிள்கள் இந்தியா இலங்கையை போல். அப்ப அந்த கடைக்கு வருவார்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களை திருத்துவதற்கு. அது அவருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். அந்த மோட்டார் சைக்கிள் சொந்தக்காரருக்கு சுவிசேஷத்தை எடுத்து கூறுவது. அவர் தம்முடைய தொழில் திறமை, வாகனங்களை அவரால் திருத்த முடியும், அதை பாவித்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறார் பங்களாதேஷ் நாட்டில். இதெல்லாம் அருமையான கதைகள். இப்படிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஈடுபட முடியும். நாங்கள் எல்லாரும் வட அமெரிக்காவை நோக்கித்தான் ஓடிக்கொண்டு வருகிறோம், நாங்கள் எல்லாரும். ஆனால் எவ்வளவோ நாடுகளுக்கு மிஷனரி குறைபாடு. நாங்கள் ஏன் அப்படிப்பட்ட நாடுகளுக்கு செல்ல முடியாது? இந்த விதமாக ஈடுபட்டு இந்த புல்லட்டுகளை பாருங்கள், அந்த விதமாக நாடுகளுக்குள் சென்று அங்கே சுவிசேஷத்தை அறிக்கை செய்வது. அது மூன்றாம் ஈடுபாடு. we have to go to these people. இந்த மக்கள் எங்களிடம் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, நாங்கள் அவர்களிடம் செல்ல வேண்டும். இப்ப நான்காவது, அடுத்த ஸ்லைடில்
எங்கள் சொந்த நாட்டிற்கு வந்திருக்கும் வெளிநாட்டு மக்கள் சுற்றுலா பயணிகளோடு ஈடுபடுதல். நீங்க இந்தியாவில் இருக்கலாம், இல்லாவிட்டால் இலங்கையில் இருக்கலாம். இந்த நாடுகளுக்கு சுற்றுலா பிரயாணிகள் வருவார்கள். இலங்கைக்கு எவ்வளவோ சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அனுபவம், நான் இலங்கையில் இருந்த காலத்தில் ருமேனியா மக்கள் வருவார்கள், என்ஜினியர்ஸ். நான் இருந்த காலத்தில் இந்த ட்ரெயின் புகையிரதங்களை ருமேனியா நாட்டிலிருந்து தான் கொண்டு வருவார்கள். அப்ப அவற்றை கவனிப்பதற்காக ருமேனியா நாட்டு என்ஜினியர்ஸ் வருவாங்க. அந்த காலத்தில் ருமேனியா ஒரு மிக கடினமான கம்யூனிஸ்ட் நாடு. அதற்குள், அந்த நாட்டிற்குள் செல்வது இயலாத காரியம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்கள் சில வாலிபர்கள் நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம். கல்கிஸ்ஸ, தெஹிவல, வெள்ளவத்த கடற்கரை ஓரங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே இந்த ருமேனியா இந்த என்ஜினியர் கடல்ல குளிச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப நாங்க அவங்களோட கதைக்க ஆரம்பிப்போம். அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், படித்தவர்கள். அதன் மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். மாத்திரமல்ல, நாங்கள் பைபிள் சொசைட்டிக்கு போய் ருமேனியா பாஷையில் நாங்கள் துண்டு பிரதிகளை, சின்ன சின்ன வேத பகுதிகளை எடுத்து இவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அது ஒரு மிக சந்தோஷமான காலம் எங்களுக்கு. நாங்கள் நினைக்கையில நாங்கள் மிஷனரியலாக செயல்படுகிறோம் என்று. இலங்கை நாட்டுக்கு வந்த ருமேனிய மக்கள், அதே போல் ரஷ்ய மக்கள், அவர்களும் ஒரு காலத்தில் ஆண்டவர் இல்லை என்று சொன்ன ஒரு தேவனை புறக்கணித்த ஒரு நாடு. இந்த மக்களும் இந்த கடலை விரும்பி கடலோரங்களுக்கு வருவார்கள், கல்கிஸ்ஸ ஹோட்டலுக்கு வருவார்கள். அப்ப எனக்கு சந்தர்ப்பங்கள் வந்தது இவர்களோடு உரையாடுவதற்கு. எனக்கு ஞாபகம் இருக்க, ஒருவர் நான் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய முகத்தில் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் எனக்கு சொல்லாத, நிப்பாட்டுன்னு சொன்னார். அப்ப நான் அவரை நோக்கி தைரியமா சொன்னேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? இது ஒரு சுதந்திரமான நாடு, நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. தேவனை பற்றி கேட்பதில் உங்களுக்கு என்ன பயம்? ஏன் பயம்? கேளுங்க என்று சொல்லி நான் அதிகாரத்தோடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தைரியத்தோடு அவருக்கு சுவிசேஷத்தை எடுத்து கூறினேன். சில சமயங்களில் சொல்லுவார், ஸ்டாப் இட் என்று சொல்லுவார். I said, no, I won't stop. I want you to hear. நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதோ மறுத்தளிப்பதோ அது உங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு சொல்வது. ஆண்டவர் உங்களை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னை போன்ற ஒரு வாலிபன் மூலமாக உங்களுக்கு ஆண்டவரை எடுத்து கூறுவதற்கு. முழுமையா நான் சுவிசேஷத்தை எடுத்து சொன்னேன். நான் அவரை விட்டுவிட இல்லை. இப்படி எங்கள் நாடுகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள், அவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிக்கை செய்வது. அது 4ஆம் ஈடுபாடு. 5ஆம் ஈடுபாடு கொடுத்தல். இதில் நான் முதலாவதாக பணத்தை போடவில்லை. பணத்தை கொடுப்பது ஒரு விதத்தில் பார்க்க போனால் சுலபமான காரியம். நேரத்தை கொடுப்பது, இந்த மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு எங்கள் நேரத்தை கொடுப்பது, அது மிக கஷ்டம். அது சுலபமான காரியம் அல்ல, அது கஷ்டமான காரியம். நேரத்தை கொடுப்பது. அதே சமயத்தில் நாங்கள் பணத்தை கொடுப்பது. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியை மிஷனரி ஊழியத்துக்காக நாங்கள் ஒதுக்கி வைத்து அதை மிஷனரி ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். இங்கே கனடாவில் அநேக சபைகளில் மிஷனரி பட்ஜெட் இருக்கு. மிஷனரிகளை அனுப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மிஷனரி பட்ஜெட், வரவு செலவு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இவ்வளவு தொகை பணத்தை மிஷனரி ஊழியத்துக்காக நியமித்து அதை நாங்கள் அந்த நோக்கத்துக்காக பாவிக்க போகிறோம். அது ஒரு திறமையான காரியம். உங்களோட சபையில அப்படிப்பட்ட ஒரு இது இல்லாவிட்டால் நீங்கள் அதை உருவாக்க முடியும். ஒரு மிஷனரி பட்ஜெட், வரவு செலவு. இப்ப விசேஷமா இந்தியா இலங்கையில் இருப்பவர்கள் என்னை நோக்கி சொல்லலாம், ஐயோ எங்களுக்கு எங்க பெருசா காசு இருக்குண்டு. தொகை முக்கியம் அல்ல, தொகை முக்கியம் அல்ல. ஆண்டவர் அதை அதிகரிக்க செய்வார், பெருக்க செய்வார்.
5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் எப்படி அற்புதமாக பெருக செய்தாரோ அதே விதமாக நாங்கள் கொடுக்கும் 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இவற்றை ஆண்டவர் அதிகரிக்க செய்வார். ஆனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். சோ இந்த 5 விதத்தில் நாங்கள் மிஷனரி பணியில் ஈடுபட முடியும். எனக்கு செவி கொடுக்கும் ஒவ்வொருவரும் கவனமாக செவி கொடுங்கள். இந்த 5 காரியங்களில் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது சி என்ற எழுத்தின் கீழ் மிஷனரி சவால்களை பார்க்க போகிறோம். ஒரு சில மிஷனரி சவால்கள், சேலஞ்சர்ஸ் ஆஃப் மிஷன்ஸ். உலகத்தின் 2/3 ஜனத்தொகை, 2/3, இவர்கள் எங்கே காணப்படுகிறார்கள்? முக்கியமாக வட ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆசியா. சுவிசேஷத்தை கேட்பதில் மிக குறைவான சந்தர்ப்பங்களே உள்ளது. இது ஒரு மிக துக்கமான காரியம். 2/3 of the world சுவிசேஷ செய்தியை கேட்பதற்கு அவர்களுக்கு மிக குறைவான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. அது ஒரு பெரிய சவால். அதை நாங்கள் எப்படி சரிப்படுத்த முடியும்? அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 1.6 பில்லியன் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது? மிக பெரிய ஜனத்தொகை இஸ்லாமிய மக்கள். இங்கே கனடாவில் கூட என்னோடு SIM-இல் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்யும் சிலர், சொமாலியா மக்கள் மத்தியில், பங்களாதேஷ் மக்கள் மத்தியில், பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம். ஷான் கட்டில், இவர்கள் எல்லாரும் மிகவும் அருமையாக இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஜனத்தொகை இன்னும் முழுமையாக சுவிசேஷத்தோடு தொடர்பு இல்லை. இவர்களுக்கு நாங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய முடியும்? நிச்சயமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக நாங்கள் காரியங்களை சாதிக்க முடியும். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பெரிய தடை மாபெரும் எதிர்ப்புகள், தடைகள். நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனா அங்கே சட்டம் போடுவார்கள், இயேசுவை பற்றி ஒன்றும் பேசாத, இந்த அந்நிய தெய்வங்களை எங்கள் மத்தியில கொண்டு வராத என்றெல்லாம் சட்டங்கள் போடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், எதிர்ப்புகள். எனக்கு தெரியும், இந்தியா, இலங்கை போன்ற இடங்களில், சில இடங்களில் நாங்கள் பாட்டுக்கள் கூட பாட முடியாது. அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த வீட்டை தாக்குவார்கள், கல்லெறிவார்கள். அது மிக ஜாக்கிரதையாக நாங்கள் செயல்பட வேண்டும் சில இடங்களில். இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால், இது ஆங்கிலத்தில் நாங்கள் மெகா சிட்டிஸ் என்று சொல்லுவோம், மிகப்பெரிய பட்டணங்கள். உலகத்தில் 500 பட்டணங்கள், இப்படிப்பட்ட மெகா சிட்டி பட்டணங்கள் உண்டு. ஒவ்வொன்றிலும், ஒவ்வொரு பட்டணத்திலும் 1 மில்லியன் ஜனத்தொகை. 1 மில்லியன், மிக பெரிய ஜனத்தொகை. இப்படி எவ்வளவோ நாடுகள் இருக்கு, பட்டணங்கள் இருக்கு, 500 இருக்கு. இந்த பட்டணங்களை நாங்கள் எப்படி ஆண்டவருக்காக ஆதாயம் செய்து கொள்ள முடியும்? இதெல்லாம் சவால்கள். புது பாஷைகளை கற்றுக்கொள்வதில் இருக்கும் சவால். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக அருமையான வெள்ள இனத்து சகோதரன், அவருக்கு இப்பொழுது என்னுடைய வயது, 9 வருஷ காலமாக இந்தியாவில் நியூ டெல்லிக்கு சென்று ஹிந்தி பாஷையை கற்றுக்கொள்ள முயற்சி எடுத்தார். 9 வருடங்கள். ஆனாலும் அவரால் சரியா அந்த பாஷையை பேச முடியவில்லை. அவர் சரியா அதைரியப்பட்டார். தான் இப்ப எங்கள் மத்தியில் இருக்கும் இந்திய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஒரு 3-4 பாஷைகள் நன்றாக பேச தெரியுமே. இந்தி பாஷை தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கானா பாஷை தெரியும், குஜராத் பாஷை தெரியும். அப்படி எவ்வளவோ பாஷைகள் இருக்கு. இந்த பாஷைகளை நன்றாக தெரிந்திருக்கும் நீங்கள் எந்த விதத்தில் ஈடுபட முடியும் இப்படிப்பட்ட மிஷனரி ஊழியத்தில்? வெள்ள இனத்து மக்கள் ஒரு புது பாஷையை கற்றுக்கொண்டு
நாடுகளுக்குள் செல்ல எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் பெரிய கஷ்டம் ஒரு புதிய பாஷையை கற்றுக்கொள்வது. இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால் ஊழியர்களுடைய பாதுகாப்பு. சில இடங்களில் ஹை செக்யூரிட்டி, ஹை ரிஸ்க், மிக பெரிய பயங்கரமான இடங்கள் இருக்கு. அந்த இடங்களில் ஊழியக்காரருடைய பாதுகாப்பை எப்படி நாங்கள் உறுதி செய்ய முடியாது. அவர்கள் கொலை செய்யப்படலாம், அவர்கள் கிட்னாப் பண்ணப்பட முடியும், பிள்ளைகள் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் பெரிய தடைகள். பிறகு இன்னும் ஒரு மிகப்பெரிய தடை அரசியல் ஸ்திரமின்மை, பயங்கரவாதம். அதாவது சில நாடுகளில் ஒரு இந்த அரசியலை எடுத்து பார்த்தால் அது மாறிக்கொண்டிருக்கும் அரசியல். அப்படிப்பட்ட நாடுகளிலும் ஊழியம் செய்வது மிக கஷ்டம். பயங்கரவாதம், டெரரிசம், அநேக நாடுகளில் பயங்கரவாதம் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இதெல்லாம் மிக பெரிய சவால்கள். நாங்கள் பணி புரியும் எஸ்ஐஎம்மில் இவற்றை குறித்து நாங்கள் கலந்துரையாடுவோம். இதுகளை எப்படி நாங்கள் மேற்கொள்ளலாம்? எங்களுக்கு எல்லா பதில்களும் இல்லை, ஆனால் இவற்றை குறித்து நாங்கள் கதைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படி இதை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும். இதெல்லாம் இன்றைய சவால்கள். அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது மிஷனரி நற்செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த சவால்களை எல்லாம் நாங்கள் கேட்ட பிறகு நற்செய்தி பாருங்கள், ஒரு சில வசனங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏசாயா 65:1 ஆண்டவர் கூறுகிறார், என்னை குறித்து விசாரித்து கேளாதிருப்பவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். இது எவ்வளவு ஒரு அருமையான வசனம். ஆண்டவரை அறியாதவர்கள் அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள், அவரை தேட ஆரம்பிக்கின்றார்கள், அவர்கள் ஆண்டவரை கண்டடைகிறார்கள். ஆண்டவரே கூறுகிறார் இந்த மக்களை பார்த்து, நீங்கள் தேடும் தேவன் நான், என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. ஆண்டவரை தேடாத மக்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு சிறிய எண்ணிக்கையில் ஆரம்பத்தில் ஆண்டவரை கண்டடைகிறார்கள். எங்களுடைய மொழியில், புதிய ஏற்பாட்டு மொழியில் ரட்சிப்படைகிறார்கள். ஆண்டவர் தம்மை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 65:1 நாங்கள் விசுவாசித்து உற்சாகம் அடைய வேண்டும். நீங்கள் எல்லாம் சாட்சிகள் கேட்டிருப்பீங்க, இஸ்லாமிய நாடுகளில் ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக. அநேக இஸ்லாமியர்கள் சொல்வார்கள், எவ்வளவோ நாட்கள் இரவுகளில் வெள்ளை அங்கியை அணிந்த ஒருவர், மிகவும் பிரகாசமுள்ள ஒருவர் என்னுடைய சொப்பனத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கிறார், இவர் யாராயிருக்கலாம் என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருக்கும் கிறிஸ்தவர்கள் பதிலை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அவருடைய வேத புத்தகத்தை ஏன் வாசிக்க கூடாது என்று வேத புத்தகங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். பொதுவாக கூறுகிறார்கள், பொதுவாக இஸ்லாமிய மதத்திலிருந்து ஒருவர் ஆண்டவரை அறிய வர வேண்டும் என்றால் அது ஒரு மிக நீண்ட பயணம். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 7 வருடங்கள். எனக்கு தெரிந்த ஒரு இஸ்லாமிய யுவதி, அவர்கள் ரட்சிப்படைவதற்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் எடுத்தது.
அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை வெறுத்தார்கள். ஆனால் அதே சமயம் கிறிஸ்தவர்களால் கவரப்பட்டார்கள். சோ ஒரு மிக நீண்ட பிரயாணத்திற்குள் ஈடுபட்டு இறுதியில் ஆண்டவரை கண்டடைந்தார்கள். அவர்கள் எனக்கு ஒரு நாள் தங்களுடைய பைபிளை காண்பித்தார்கள். ஆமா, ஒவ்வொரு பக்கமும் அது அதில் அவர்கள் அதை கோடிட்டு வெவ்வேறு நிறங்களை பாவித்து அவர்கள் அவ்வளவு ஆவலாக ஆழமாக வேதத்தை வாசித்து கொண்டு வந்திருந்தார்கள் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கூட நான் பார்த்ததில்லை. அவ்வளவாக வேதத்தை அவர்கள் வாசித்து அதை கோடிட்டு வட்டங்கள் போட்டு அந்த மஞ்சள் நிற ஹைலைட்டர் மூலமாக வசனங்களை எல்லாம் அவர்கள் மார்க் பண்ணி எனக்கு சில வசனங்களை எடுத்து காண்பித்தார்கள். அவர்களை மிகவும் கவர்ந்த வசனங்கள். சோ இது ஒரு சந்தோஷமான காரியம். மிஷனரி நற்செய்தி. அப்போஸ்தலர் 10 ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10 34 35 வசனங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், இப்ப பாருங்க, கவனமாக செவி கொடுங்கள், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். கொர்நேலியு யார்? ஒரு புறஜாதியான், ரோம அரசாங்கத்துக்கு கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி. இந்த கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுரு அனுப்பப்பட்டார். உங்களுக்கு தெரியும், நீங்க கவனமா கதையை வாசித்து பார்த்தால் பேதுரு அங்கே செல்ல தயங்கினார். நான் இப்படிப்பட்ட அந்நியர்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியும்? யூத மக்கள் தானே சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த பிழையான எண்ணத்தை திருத்தினார். ஒரு தரிசனத்தின் மூலமாக திருத்தினார். பேதுரு இப்பொழுது கொர்நேலியுவின் வீட்டுக்கு செல்ல அங்கே ஒரு மிக பெரிய ஜனத்திரள் அவருக்காக காத்திருந்தது. கொர்நேலியுவின் சொந்தக்காரர், அவருக்காக வேலை செய்தவர்கள், ஒரு பெரிய ஜனத்திரள் மிக பெரிய மரியாதை காண்பித்து பேதுரு வரவேற்பை பெற்றார். சுவிசேஷத்தை அறிக்கை செய்தார். ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு பங்காகத்தான் பேதுரு கூறும் இந்த வார்த்தைகள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லோரையும் நேசிக்கும் தேவன், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தேவன். 35 வசனத்தில் எந்த ஜனத்திலாயினும், பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் பேதுருவின் சிந்தனையில். யூதர்கள் 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 என்று சிந்தனை செய்து கொண்டிருந்த பேதுருவுக்கு ஒரு மிகப்பெரிய மன மாற்றம். எந்த ஜனத்திலாயினும், யூதர்களாயிருக்கலாம் அந்நியர்களாயிருக்கலாம், தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன். 2 நிபந்தனைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அந்த தேவ பயத்தை யார் உருவாக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அதே சமயம் இப்படிப்பட்ட தேவ பயம் இருந்தால் இவர்கள் நீதியை செய்ய ஆரம்பிப்பார்கள், நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதன் மூலமாக ரட்சிப்பு வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. அதுதான் ஆயத்தம், ரட்சிப்புக்கான ஆயத்தம். தேவ பயம், பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பது, சரியான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது, அது ஆரம்பம். பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தார். அவர்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் இரட்சகர், அவர் மன்னிப்பை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று சொல்ல பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் செய்தியை பாவித்து இந்த கொர்நேலியுவின் வீட்டாரை ரட்சித்தார். சோ இது மிஷனரி நற்செய்தி. கொர்நேலியுவின் வீட்டுக்கு தேவ செய்தி செல்வது. நாங்கள் இந்த மார்க் 15 படிக்கும் பொழுது சிலுவையில் ஆண்டவரை ஆணி அடிக்க
பொறுப்பு கொடுக்கப்பட்ட நூற்றுக்கு அதிபதி எப்படி ரட்சிப்படைந்தார்? 6 அறிகுறிகளை நாங்கள் படித்தோம் மார்க் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து. அதில் ஒரு அறிகுறி உணர்வு அவேர்னஸ். 3 மணித்தியாலம் கடும் இருள் ஏற்படும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி அசையவில்லை, அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் அந்த 3 மணித்தியாலத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. என்ன உணர்வு? தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பாவ இருள். நான் ஒரு மிகவும் மோசமான மனிதன், நான் ஒரு பாவி என்ற உணர்வு வர ஆரம்பித்தது. பிறகு அவன் கண்ட காரியங்கள், அவன் கேட்ட காரியங்கள், அவன் செய்த அறிக்கை, அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான் என்றெல்லாம் மிக அருமையாக மார்க் 15லும் லூக்கா 23லும் இந்த நூற்றுக்கு அதிபதியின் ரட்சிப்பை குறித்து நாங்கள் படித்தோம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு அதிர்ச்சியான வசனம் மத்தேயுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கு அதிபதியோடு அவரோடு ஒன்று சேர்ந்து இந்த கொலையில் ஈடுபட்டவர்களும் ஒரு குரல் கொடுத்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் என்று நாங்கள் வாசித்தோம். ஒரு மிகப்பெரிய கேள்வி, அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்களா? திட்டவட்டமாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் லூக்கா 2ல் இந்த மேய்ப்பர்கள் ஆண்டவரை சந்தித்த பிறகு ஆண்டவரை துதித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். லூக்கா புத்தகத்தின் ஆரம்பத்தில் மேய்ப்பர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் அவரை தரிசித்த பிறகு. வைத்தியர் லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தை முடிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதியும் அவரோடு இணைந்து இந்த கொலையில் ஈடுபட்டவர்களும் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம்! லூக்கா ஆரம்பத்தில், லூக்கா முடிவில் துதித்தார்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். இது மிஷனரி நற்செய்தி. இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சந்திக்கிறார். இப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதியை ஆண்டவர் தொட்டார், ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் ரோமர் புத்தகத்தில் இருந்து சில அருமையான வசனங்கள். இது மிஷனரி நற்செய்தி, ரோமர் 15:9. புறஜாதியாரும் எல்லாம் இப்ப நீங்க கோடிட்டுக் கொள்ள வேண்டும். புறஜாதியார் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். பாருங்கள், அதே வார்த்தை. புறஜாதியார் தேவ இரக்கத்தை பெற்று இரட்சகரை சந்தித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அது ரட்சிப்பின் ஒரு தெளிவான அறிகுறி. They began to magnify, glorify, praise God. அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில். இந்த வார்த்தைகளை கவனமாக பாருங்கள். புறஜாதிகளுக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் அறிக்கை செய்யப்பட்டு, அவருடைய நாமம் அறிக்கை செய்யப்பட்டு, இந்த மக்கள் தேவ இரக்கத்தை பெற்று ரட்சிப்புக்குள் வருகிறார்கள். அதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் நினவே மக்கள். யோனா நினவே மக்களுக்கு அனுப்பப்பட்டார். யூதர்களுடைய எதிரி, பயங்கர எதிரி, பொல்லாத எதிரி. அவர்கள் மத்தியில் யோனா செல்ல விருப்பப்படாமல், உங்களுக்கு கதை நன்றாக தெரியும், சுவிசேஷத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி முழு நாடும் ரட்சிப்பை பெற்றது. அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம், நற்செய்தி. ரோமர் 15:10. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். இதுதான் தேவனுடைய சித்தம். யூத மக்களும் புறஜாதியாரும் ஒன்றிணைந்து தேவாதி தேவனை ஆராதனை செய்வது. புறஜாதிகள் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனம்.
மேலும் புறஜாதிகளே எல்லாரும், எல்லாரும் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள், வட்டம் போடுங்கள். இதெல்லாம் முக்கிய வார்த்தைகள். மிஷனரி என்ற வார்த்தையை பாவிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்க கண்டிப்பாக கட்டாயமாக கோடிட்டுக் கொள்ள வேண்டும். புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய நோக்கம், இது மிஷனரி தேவன். 15:12 மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலும் இந்த மிஷனரி செய்தி புறஜாதியார் மக்கள் மத்தியில் அறிக்கை செய்யப்பட்டு அவர்கள் அந்த தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. பவுல் எழுதும் பொழுது மிக திறமையாக சங்கீத புத்தகங்களை பாவிக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை பாவிக்கிறார், உலக இரட்சகரை எடுத்து கூறுவதற்கு. மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் எல்லாரும் கரிசனை செலுத்துவதற்காக இந்த வசனங்கள் எங்களுக்கு சவால் வசனங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி ஏசாயா 6. மிகவும் துக்கமான நேரத்தில் ஏசாயா தான் மிகவும் நேசித்த ஒரு ராஜா மரணம் அடைந்திருக்கிறார். இந்த துக்கத்தின் மத்தியில் ஏசாயா என்ன செய்கிறார்? தேவாலயத்துக்கு போகிறார். அது ஒரு அருமையான காரியம். துக்கம் வரும் பொழுது நாங்கள் எங்கே காணப்பட வேண்டும்? தேவாலயத்தில், சபையில் காணப்பட வேண்டும். அங்குதான் எங்களுக்கு ஆறுதல் வரும். அங்குதான் நாங்கள் தேவனை தரிசிக்க போகிறோம். எங்கு? தேவாலயத்தில், சபையில். அங்கே அந்த தேவ தரிசனத்தை பெற்ற ஏசாயா 3 தரிசனங்களை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கிறோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு 3 தரிசனங்களை எடுத்து சொன்னேன். அதே போல் ஏசாயா 6இல் 3 தரிசனங்கள் இருக்கு. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனம், தன்னுடைய சொந்த பாவத்தை குறித்த தரிசனம், 3வது உலகத்தை குறித்த தரிசனம். நான் எவ்வளவோ முறை இந்த மிஷனரி கூட்டங்களில் செய்தி கொடுக்க அழைக்கப்படும் பொழுது இந்த பகுதியை வைத்து இந்த 3 தரிசனங்களையும் எடுத்து கூறி, இந்த 3 தரிசனங்களும் எங்களுக்கும் அவசியம் என்று எடுத்து சொல்வேன். பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டும். அதன் காரணமாக நான் என்னுடைய அசுத்தத்தை தரிசிக்க வேண்டும். நான் அசுத்தமானவன், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அழிந்து போகும் உலகத்தை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 6:8 ஆண்டவர் கூறுகிறார், இன்று உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவக்குரலை கேட்க முடியும். அதுக்கு முன் நாங்கள் தேவக்குரலை கேட்க முடியாது. பாவத்தில் மரித்திருக்கிறோம். ஆனால் பாவத்தை குறித்து உணர்வடைந்து மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு தேவக்குரலை கேட்க ஆரம்பிக்கின்றோம். அதுவும் அந்த தேவக்குரல் என்ன எங்களுக்கு எடுத்து கூறுகிறது? என்னுடைய காரியங்களுக்காக நான் யாரை அனுப்பலாம்? அதுதான் கேள்வி. அதுதான் மிஷனரி சவால். எனக்காக என்னுடைய சார்பில் யார் செல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இப்ப பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் ஏசாயாவின் பதில். அதற்கு நான், சுத்திகரிக்கப்பட்ட ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த 3 செய்திகளுக்கும் செவி கொடுத்திருக்கிறோம்.
உங்களுடைய மறுமொழி என்னுடைய மறுமொழி எதுவாய் இருக்க வேண்டும்? ஏசாயா 6:8. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இப்போ மோசேயை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மோசே இதை எப்படி எடுத்து சொன்னார்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னுடைய தம்பியாகிய ஆரோனை அனுப்பும். இன்றும் அநேகர் அந்த விதமாகத்தான் செயல்படுறாங்க. இதோ நான் இருக்கிறேன், அவனை அனுப்பும். அவனுக்கு நல்ல தாளந்துகள் இருக்கு, அவனால் நல்ல பேச முடியும், அவனை அனுப்பும். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அவனை அனுப்பும். சோ அது ஒரு பெரிய மாய்மாலம். மோசே 5 காரணங்களை ஆண்டவருக்கு எடுத்து சொன்னார் ஏன் ஆரோன் செல்ல வேண்டும். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் நாங்கள் எவ்வளவோ சாக்கு போக்குகளை கூறுகிறோம். இந்த மிஷனரி பணியில் ஈடுபடாமல் இருப்பதற்கு எவ்வளவோ சாக்கு போக்குகளை எடுத்து கூறுகிறோம். எக்ஸ்கியூஸ் ஆஃப்டர் எக்ஸ்கியூஸ். அதில் ஆச்சரியமான காரியம், மோசே சொல்றார், நான் பேசும் பொழுது தடுமாறி பேசுகிறேன். ஐ எம் a stammerer. ஆரோனுக்கு நல்லா பேச தெரியும், எலக்வன்ட், அவரை அனுப்பும். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் 7 நீங்கள் வாசித்து பார்த்தால், ஸ்தேவான் மோசேயை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? பேச்சில் திறமை உள்ளவர். யார்? மோசே. பேச்சில் திறமை உள்ளவர். He waxed eloquent. மோசஸ். ஆனா சாக்கு போக்கு கூறுகிறார், என்னால பேச தெரியாது ஆண்டவரே, பேச தெரியாது, எல்லாம் தடுமாற்றம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வசனத்தை உன் வாயில் போடுவேன். ஐ வில் பி வித் யுவர் மவுத். உன்னுடைய வாயோடு நான் இருப்பேன், அதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக மாபெரும் பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக மோசே சென்று ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுகிறார். ஆண்டவருடைய மக்களின் விடுதலைக்காக மன்றாடுகிறார். அதனால்தான் இன்று நாங்கள் எங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு மோசே என்ற பெயரை கொடுக்கிறோம். எனக்கு இந்த வசனம் இப்பொழுதும் ஒரு பயங்கர சவால் மறுமொழி. நாங்கள் எல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ விருப்பப்படும் மக்கள் நாங்கள் எல்லாரும். We don't want God to come and disturb us. ஆண்டவர் எங்களை இந்த டிஸ்டர்ப் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லா சொகுசா தானே இருக்கிறேன், நான் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டும்? ஆனால் இந்த குரலில் இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாது. யார் எனக்காக போவார்? நாங்கள் என்ன பதில சொல்ல வேண்டும்? அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். என்னுடைய சகோதரன் ஆரோனை அல்ல, என்னுடைய சகோதரி மீரியாமை அல்ல, என்னை அனுப்பும். எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அருமையானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள் வர தயாரா? அதுதான் கேள்வி. அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இந்த பாடத்தை முடிக்கும் இந்த நேரத்தில் மிஷனரி மேற்கோள், இது சரியான வார்த்தையோ எனக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் மிஷனரி கொட்டேஷன்ஸ் 2 கொடுக்க விருப்பப்படுகிறேன். இந்த 2 மேற்கோள்களும், இது சரியான வார்த்தை என்றால், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலை கொடுக்கும் 2 கோட்ஸ். ஜிம் எலியட் வாலிப வயதில் எக்வடோர் நாட்டில் அவுகா இந்தியன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்ய எத்தனிக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டார். அவரும் அவருடைய 4 நண்பர்களும். திறமையாக படித்தவர், பட்டம் பெற்றவர். எல்லாரும் சொன்னார்கள், வீணாக தன் வாழ்க்கையை கொடுத்தாரே என்று சொன்னார்கள். ஆனால் ஜிம் எலியட்டின் மரணத்தின் மூலமாக மிஷனரி பணிக்கு தங்களை ஒப்பு கொடுத்த மக்களுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்க்க முடியாது. அந்த ஒரு மரணத்தின் மூலமாக, 5 மரணங்கள் மூலமாக. இப்ப அவர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னார்? He is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. அது ஆங்கிலத்தில் அவர் பேசிய வார்த்தைகள், திறமையான வார்த்தைகள்.
அவருடைய மரண நாளிலிருந்து இன்று வரைக்கும் பாவிக்கப்படும் வார்த்தைகள். இப்ப இதை நாங்கள் தமிழில் போட முயற்சி எடுத்திருக்கிறோம். தான் இழக்க முடியாததொன்றை அடைவதற்காக தன்னோடு வைத்திருக்க முடியாதொன்றை கொடுப்பவன் மூடன் அல்ல. இதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், நித்தியமான ஒன்றிற்காக தற்காலிகமானதை விட்டு கொடுப்பவன் மூடன் அல்ல. இது எந்த விதத்தில் உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது? நித்தியமான ஒன்றிற்காக தற்காலிகமானதை விட்டு கொடுப்பவன் மூடன் அல்ல. உங்களுக்கு தெரியும், இன்று நல்ல பட்டம் பெற்றவர்கள், படித்தவர்கள், வைத்தியர்கள், வெவ்வேறு முக்கியமான தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள், வியாபாரிகள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு, ஆடம்பர வாழ்க்கையை விட்டு மிஷனரி ஊழியத்துக்காக மிகவும் கஷ்டமான இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டமான இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய வீட்டு தெருவில் ஒரு அருமையான மிஷனரி தம்பதிகள், ஓய்வு பெற்ற மிஷனரி தம்பதிகள், வெள்ள இனத்தை சேர்ந்தவர்கள், 25 வருட காலமாக பாகிஸ்தான் நாட்டில் மிஷனரியராக ஊழியம் செய்து 3 பிள்ளைகளை வளர்த்தார்கள் அந்த நாட்டில். ஒவ்வொரு முறையும் நான் அவர்களை சந்திக்க போகும் பொழுது அவர்கள் சொல்லும் கதைகள் என்னால் நம்பவே முடியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சரியான டாய்லெட் கழிவறைகள் கூட இல்லை, சரியான கழிவறைகள் கூட இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்காக அந்த ஆடம்பர வாழ்க்கையை எல்லாம் விட்டுவிட்டு எவ்வளோ பாடுகளை அனுபவித்து அவர்கள் பாகிஸ்தான் நாட்டில் உருது பாஷையை கற்றுக்கொண்டு அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் ஊழியங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இன்று காண்பது மிகவும் அரிது. டாக்டர் எலிட்டா பெல் கனடாவில் இருந்திருந்தால் ஒரு மிக பெரிய வைத்தியராக பணிபுரிந்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு வட இந்தியாவுக்கு போய் அங்கே ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அங்கு இருக்கும் மக்களுக்கு அருமையான மருத்துவ உதவிகளை செய்து வந்தார்கள். இன்று கூட அந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சிடி ஸ்டட் என்பவர் ஒரு கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்தில். இவர் கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் திறமை படைத்தவர். இன்று நாங்கள் சச்சின் டெண்டுல்கர் என்ற பெயரை பாவிக்கிறோம். அதே போல் முத்தையா, முரளிதரன் என்றெல்லாம் பெயர்களை எங்களுக்கு தெரியும். அதே போல் அவருடைய காலத்தில் சிடி ஸ்டட். ஆனால் ஆண்டவர் சிடி ஸ்டட்டை ரட்சித்து மிஷனரி ஊழியத்துக்காக அவரை அனுப்ப அவருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அவர் தயங்கினார். ஏனென்றால் கிரிக்கெட் விளையாட்டில் அவர் மிகவும் ஈடுபட்டிருந்தபடியால் அதெல்லாம் விட்டுவிட்டு எப்படி நான் மிஷனரியாக போக முடியும் என்று அவருடைய மனதில் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப என்ன நடந்தது? அவருக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு பயங்கர வியாதி வந்து சிடி ஸ்டட் அவரை கவனிப்பதற்காக கிரிக்கெட்டை விட்டுவிட்டு தம்பியின் அந்த வியாதி படுக்கையின் அருகே உட்கார்ந்து மாத கணக்காக அவரை கவனித்தார், பராமரித்தார். அதன் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசினார். உன்னுடைய தம்பிக்காக நீ கிரிக்கெட்டை விட்டு விட்டியே, எனக்காக நீ கிரிக்கெட்டை விட்டுவிட உன்னால் முடியவில்லையே. அதை வைத்து சிடி ஸ்டட் தீர்மானம் எடுத்தார். நான் மிஷனரியாக கிரிக்கெட்டை எல்லாம் விட்டுவிட்டு நான் மிஷனரியாக ஊழியம் செய்ய போகிறேன். இப்ப அவர் சொன்ன ஒரு காரியத்தை தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்து தம் ஜீவனை எனக்காக கொடுத்தார் என்றால் அவருக்காக நான் செய்யும் எந்த தியாகத்தையும் பெரிதானதென கருத முடியாது.
உயர்வான தியாகத்தை செய்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய சொந்த ஜீவனை பாவியலுக்காக கொடுத்தார். அப்ப நான் தியாகங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்யும் தியாகங்களை அவர் செய்த தியாகத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஒப்பிடவே முடியாது. சோ சிடி ஸ்டாட் எதை விட்டு கொடுத்தார்? கிரிக்கெட்டை விட்டு கொடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய தியாகம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார். சோ நாங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் தியாகங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் சொல்லுது சொகுசான வாழ்க்கையை தேடு, பட்டங்களை பெற்றுக்கொண்டு நல்ல சம்பளத்தை பெற்றுக்கொண்டு சொகுசாக நீ வாழு. அது உலகம் சொல்லும் வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், எனக்காக என்னுடைய பேரை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்ல யார் முன் வருவார்கள்? இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் அங்கே வேலைகள் செய்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய முன் வருபவர்கள் யார்? கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நீங்களும் நானும் எந்த விதத்தில் பதில் கொடுக்க போகிறோம்? எந்த விதத்தில் பதில் கொடுக்க போகிறோம்? சோ நான் இன்னொரு ஸ்லைட் இருக்கா கிருஷாந்தன்? நான் நினைக்கல. ஓகே. சோ நாங்கள் 3 பாடங்களை செய்திருக்கிறோம் 3 வாரங்களாக. மிஷனரி தேவன், சங்கீதம் 67, சங்கீதம் 117. நான் நம்பவே இல்லை. சங்கீதம் 117 நான் படிக்கும் பொழுது இப்படி அதை நாங்கள் 3ஆக பிரித்து இவ்வளவு விரிவாக இந்த மிஷனரி பாடங்களை செய்ய போகிறோம் என்று. அந்த விதத்தில் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார், ஆச்சரியமாக. இந்த செய்திகளுக்கு நாங்கள் திரும்பவும் செவி கொடுத்து நாங்கள் எந்த விதத்தில் பதில் கொடுக்க போகிறோம்? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 3 வாரங்களாக மிஷனரி ஊழியம், மிஷனரி தேவன், மிஷனரி ஈடுபாடு, மிஷனரி வரைபடம், பிரபல மிஷனரிகள் என்றெல்லாம் நாங்கள் படித்தோம், கற்றுக்கொண்டோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் கேள்வி, எனக்காக யார் செல்வார்கள்? நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். தியாகங்கள் செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த தியாகங்களை செய்ய நாங்கள் முன் வருவோம்? இன்று எங்களுக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிளப்படுத்தும். மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட கிருபை செய்தருளும். இந்த ரமதான் மாதத்தில் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல எங்கள் எல்லாருக்கும் சந்தர்ப்பங்களை தாரும், பாரத்தை தாரும், ஒரு மிகப்பெரிய ஜெப பாரத்தை தாரும் ஆண்டவரே. அந்த பிரேயிங் ஜான் ஹைடை போல் நாங்களும் ஆண்டவரே இரவு இரவாக விழித்திருந்து ஆண்டவரே அழிந்து போகும் ஆடுகளுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.